Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.5ல 4th question பார்க்க போறோம். question என்னன்னா, if x equal to a square plus 3a minus 4 by 3a square minus 3 and y equal to a square plus 2a minus 8 by 2a square minus 2a minus 4, find the value of x square into y power minus 2. x and y வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம x square into y power minus 2 வந்து கண்டுபிடிக்கணும். First x வந்து என்ன கொடுத்திருக்காங்க, x equal to a square plus 3a minus 4 by 3a square minus 3. First இந்த rational expression அதோட lowest form நம்ம reduce பண்ணலாம். அப்போ factors எழுதலாம். அப்போ numerator வந்து first என்ன, a square plus 3a minus 4. So இது வந்து நம்ம first factors எழுதலாம். அதாவது multiply பண்ணிங்கன்னா உங்களுக்கு minus 4 வரணும், add பண்ணிங்கன்னா 3. So அப்போ எந்த ரெண்டு values அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 and minus 1. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 4, add பண்ணிங்கன்னா 3 அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஃபேக்டர்ஸை அப்படி எழுதலாம், a plus 4 into a minus 1. இப்போ டினாமினேட்டர் என்ன, 3a square minus 3. ஸோ இதில் என்ன காமனாக இருக்குது, 3. அப்போ 3ஐ காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும், a square minus 1 அப்படின்னு வரும். அப்போது 3 into a square minus 1 வந்து நம்ம 1 square அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 1 square 1 தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது a square minus b square அப்படின்னு இருக்கா. அப்போ a plus b into a minus b அப்படின்னு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். அப்போ இது எப்படி வரும், 3 into இப்போ இங்கே a plus 1 into a minus 1 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ x equal to நியூமரேட்டர் என்ன, a plus 4 into a minus 1 by denominator என்ன, 3 into a plus 1 into a minus 1. இப்போ காமனான ஃபேக்டர்ஸ் இருந்தால் கேன்சல் பண்ணலாம். a minus 1 a minus 1 வந்து கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் தான் x. அப்போ x equal to a plus 4 by 3 into a plus 1. இப்போ அடுத்து y வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, y equal to a square plus 2a minus 8 by 2a square minus 2a minus 4. ஸோ இதையும் நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதலாம். ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை ஃபேக்டர்ஸாக எழுதலாம். அப்போது a square plus 2a minus 8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு minus 8 வரணும், ஆட் பண்ணிங்கன்னா 2. அப்போது எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் 4 and minus 2. ஏன்னா அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 8 வரும், அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 அப்படின்னு வரும். அப்போது ஃபேக்டர்ஸாக நம்ம எப்படி எழுதலாம், a plus 4 into a minus 2. அடுத்து டினாமினேட்டர் 2a square minus 2a minus 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 into minus 4 என்ன, minus 8, ஆட் பண்ணிங்கன்னா minus 2. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் minus 4 and 2. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 8, ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு minus 2 அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம், 2a square minus 4a plus 2a minus 4 அப்படின்னு எழுதலாமா. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் 2a காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், a minus 2. இப்போ அடுத்த டூ டேர்ம்ஸில் 2 காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும், a minus 2. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன, 2a plus 2 into a minus 2. ஸோ இப்போ y வந்து நம்ம எப்படி எழுதலாம், y equal to நியூமரேட்டர் ஃபேக்டர்ஸாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், a plus 4 into a minus 2 டிவைடட் பை டினாமினேட்டர் வந்து ஃபேக்டர்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், 2a plus 2 into a minus 2. காமனான ஃபேக்டர்ஸ் இருந்தால் கேன்சல் பண்ணலாம், a minus 2 காமனாக இருக்குது, ஸோ நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் தான் y. அப்போ y equal to a plus 4 by 2a plus 2. அப்போ y equal to a plus 4 by 2a plus 2. ஸோ இதில் 2 காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், a plus 1. ஸோ இதான் வந்து y. இப்போது நம்ம x and y வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. கொஸ்டினில் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, x square into y power minus 2. x square into y power minus 2. இது நம்ம எப்படி எழுதலாம், x square by y square அப்படின்னு எழுதலாம். ஏன்னா y power minus 2 இப்படி எழுதும்போது நம்மளுக்கு y square அப்படின்னு வரும். இப்போது x square by y square இது நம்ம எப்படி எழுதலாம்னா x by y the whole square அப்படின்னு எழுதலாம். ஏன்னா x by y the whole square தான் x square by y square. இப்போ நம்ம x by y the whole square வந்து கண்டுபிடிக்கணும். x வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், a plus 4 by 3 into a plus 1 by இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணோம். அப்போ டிவைடட் பை y வந்து என்ன கண்டுபிடிச்சோம், a plus 4 by 2 into a plus 1 the whole square. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஷன் வந்து நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவோம், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அதாவது a plus 4 by 3 into a plus 1 multiplied by, ஸோ செகண்ட் வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போது 2 into a plus 1 by a plus 4 the whole square. அப்போது இப்போ ஏதாவது காமனான ஃபேக்டர்ஸ் இருந்தால் கேன்சல் பண்ணலாம். a plus 4 காமனாக இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி a plus 1 கேன்சலாக இருக்குது.
அப்போ மீதி இருக்கிறது என்ன 2/3. அப்போ 2/3 the whole square. 2/3 the whole square என்ன 4/9. ஸோ இதான் வந்து 4th questionோட ஆன்சர்.